திமுக கூட்டணியில் யார் எத்தனை சீட் கேட்டு பிரச்சனை செய்வார்கள், கூட்டணியில் யார் இருப்பார்கள், யார் இருக்க மாட்டார்கள் என்ற பஞ்சாயத்தோடுதான் ஒவ்வொரு நாளும் விடுகிறது ஸ்டாலினுக்கு. இவ்வளவு நாட்களாக இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்டு டார்ச்சர் செய்து கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சி. தற்போது 4 சீட் கொடுத்தே தீர வேண்டும் என்று ஸ்டாலினுக்கு தலைவலியை கொடுத்து கொண்டிருக்கிறது விசிக. அதுவும் ஒரு பொது தொகுதியை கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் என்றும் கண்டிஷன் போட்டிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் தனி தொகுதிகளை மட்டுமேதான் விசிகவிற்கு ஒதுக்கியது திமுக. ஆனால் இந்த தேர்தலில் 4 சீட் கட்டாயம், அதில் ஒரு பொது தொகுதியும் அடக்கம் என்ற தங்கள் ஆசையை விசிக வெளிப்படுத்தி இருப்பதால் கலங்கி போயிருக்கிறார் ஸ்டாலின். இத்தோடு சேர்த்து இன்னொரு இடியையும் இறக்கி இருக்கிறது விசிக. ஆம், எங்களுக்கு பானை சின்னம் வேண்டும் என்று டெல்லி வரை போய் மனு கொடுத்து வந்திருக்கிறார் அக்கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். இது என்னடா இது திமுகவிற்கு வந்த சோதனை. எப்படியாவது உதயசூரியனில் நிற்க வைத்து விசிகவின் பிடியை நம் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கணக்கு போட்ட திமுகவின் கனவில் மண்ணள்ளி போட்டு விட்டார் திருமா. விசிக 4 தொகுதி கேட்டால் இன்னும் 2 கம்யூனிஸ்டுகள் வேற இருக்கிறார்களே, அவர்களும் தங்கள் பங்கிற்கு பாலிடிக்ஸ் செய்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இவ்வளவு நாட்கள் வெறும் தோழமை மட்டுமே சுட்டிக் கொண்டிருந்த விசிக திடீரென்று நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு 4 சீட்கள் கேட்பது ஏன்? காரணம் அதிமுக தான். ஆம், பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியே வந்த பிறகு திமுக கூட்டணி கட்சிகளின் வாய்ஸ் அதிகம் கேட்க ஆரம்பித்திருக்கிறது. பாஜகவை எதிர்ப்பது போல பாவலா காட்டும் திமுகவை விட உண்மையிலேயே எதிர்க்கும் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போய்விடலாம் என்று திமுக கூட்டணி கட்சிகளின் கணக்கை புட்டு வைக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஆக தொகுதி பங்கீடு பேச்சு வந்தால் திணறப்போகிறதா திமுக கூட்டணி? வாங்கினால் 4 சீட், இல்லை என்றால் திமுகவிற்கு குட் பை என்ற லெவலிற்கு வந்துவிட்டதா விசிக? ஸ்டாலினுக்கு மேலும் சிக்கலை தரப்போகிறதா தொகுதி பங்கீடு? அடங்க மறுத்து கூட்டணியில் இருந்து வெளியேற துடிக்கிறதா விசிக என்ற கேள்விகளுக்கு இன்னும் சில நாட்களில் விடை கிடைத்துவிடும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.